அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். கணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் சங்கையான ரமதான் மாதத்தில் 4ஆம் நாள் தராவிகி தொழுகை தொழுதுவிட்டு அல்லாஹுவிற்கு பிரியமான ஒரு இடத்திலே நாம் எல்லாம் அமர்ந்திருக்கின்றோம். அல்லாஹு ரப்பல் ஆலமீன் திருக்குர்ஆனுடைய 6வது அத்தியாயம் 12வது வசனத்திலே ஒரு செய்தியை சொல்லி காட்டுகின்றான். குல் லிமன் மா ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்தி குல் லில்லாஹ் கதப அலா நஃப்ஸிஹிர் ரஹ்மா. நபியே, மக்களை பார்த்து நீர் கேளும், வானங்களிலும் பூமியில் உள்ளவைகளும் யாருக்கு சொந்தம் என்று நபியே நீர் கேளும். கேட்டுவிட்டு நபியே நீர் சொல்வீராக, இல்லா, அவைகள் அனைத்தும் அல்லாஹ்விற்கு மட்டும்தான் சொந்தம் என்று நபியே நீர் கூறுகிறாக என்று இந்த ஆயத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றார். இந்த உலகத்தில் வாழக்கூடிய நாம் எனக்குரிய வீடு, எனக்குரிய சொத்து, எனக்குரிய பங்களா, எனக்குரிய வாகனம் என்றெல்லாம் நாம் பெருமை பேசுகின்றோம். ஆனால் நாம் இறந்த பின்னால் அவைகள் நம்மோடு மறுமைக்கு வருவது கிடையாது. நம்முடைய பிள்ளைகளுக்கு அவைகள் பங்கு வைக்கப்படுகிறது. உடுத்தின வேசியை கூட களைந்து விட்டு கஃனாடியை பொழுதுதான் கபருக்குள்ளா நம்மை வைப்பார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், உலகத்தில் வாழும் பொழுது நீ எதை உண்டு கழித்தாயோ, உடுத்தி கிழித்தாயோ, அது மட்டும்தான் உனக்கு சொந்தம், மற்ற எதுவுமே உனக்கு சொந்தம் கிடையாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹீஹான ஹதீஸின் மூலமாக சொல்லி காட்டுவார்கள். அப்ப உலகத்தில் உள்ள எல்லாமே அல்லாஹ்விற்கு மட்டும்தான் சொந்தம். ஒரு சொற்ப காலத்திற்கு நாம் அதை அனுபவிக்கின்றோம், அவ்வளவுதானே தவிர என்னை அடக்கம் செய்யப்படுகின்ற கபரு கூட எனக்கு சொந்தம் கிடையாது. ஒரு 2 ஆண்டுகளுக்கு பின்னால் அந்த இடத்திலே என்னை தோண்டி என்னுடைய எலும்புகளை எல்லாம் ஒரு பக்கமாக வைத்துவிட்டு அந்த இடத்தில் வேறொருவரை அடக்கம் செய்து விடுவார்கள். அப்ப நம்ம கபரு கூட நமக்கு சொந்தம் கிடையாது என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த ஆயத்திலே சொல்லிவிட்டு அதே வசனத்தில் சொல்லுகின்றான், கதப அலா நஃப்ஸிஹிர் ரஹ்மா. மனிதர்கள் மீதும் மற்ற உயிரினங்கள் மீதும் இறக்கப்படுவதை தனக்குத்தானே அல்லாஹ் கடமையாக ஆக்கிக் கொண்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், அல்லாஹ் தன் அடியார்கள் மீதும் தன்னுடைய படைப்பினங்கள் மீதும் இறக்கப்படுவதை தனக்குத்தானே கடமையாக்கி கொண்ட காரணத்தினால் உலகத்தில் யாரையும் பசி பட்டினியோடு அவன் விட்டுவிடவே மாட்டான். ஒமாமின் தாபத்தின் ஃபில் அர்தி இல்லா அலல்லாஹி ரிஸ்குஹா. உலகத்தில் உள்ள எந்த உயிரினங்களாக இருந்தாலும் கூட அவைகளுக்கு ரிஸ்கை கொடுப்பது. ரிஸ்க் என்று சொன்னால் சாப்பாடு மட்டுமல்ல, சுவாசிப்பதற்கு காற்று, அருந்துவதற்கு நீர், அதே நேரத்தில் உண்ணுவதற்கு உணவு, அணிவதற்கு ஆடை, தங்குவதற்கு இருப்பிடம், தனக்கு அமைதியை தருவதற்கு ஒரு ஜோடி, இப்படியெல்லாம் தருகின்றாலே இதுவெல்லாம் ரிஸ்கை கட்டுப்படும். அவ யார் யாருக்கு என்னென்ன வாழ்வாதாரத்தை அல்லாஹ் தர வேண்டுமோ அதையெல்லாம் கணக்கிட்டு அல்லாஹ் கொடுக்காமல் இருப்பதில்லை. எனக்குரிய ரிஸ்க், கடைசி ரிஸ்க் என் வாயில போகாத வரைக்கும் என் உயிர் நிச்சயமாக போகாது. சில பேரை நம்ம பார்க்கிறோம், 5 வருஷம் 6 வருஷம் படுக்கையிலே கிடப்பாங்க, ஒரு சொட்டு தண்ணீர் கூட உள்ளே இறங்காது. அதுக்கு என்ன காரணம்? அவர் ரிஸ்க் முடிந்து விட்டது. எதை ஊற்றினாலும் கூட கொப்பளித்து விடுவார்கள். அப்ப இதெல்லாம் எதை சுட்டி காட்டுகிறது? யார் யாருக்கு என்ன ரிஸ்கை அல்லாஹ் கொடுக்குமாறு உலகத்தை படைப்பதற்கு 50,000 ஆண்டுகளுக்கு முன்னால் அல்லாஹ் எல்லாவற்றையும் விதித்து விட்டார். யாருக்கு இரக்கம் காட்ட வேண்டும், யாருக்கு எவ்வளவு ரிஸ்கை கொடுக்க வேண்டும், அதுல இருந்து ஒரு பருக்கை கூட அதிகமாக நான் பெற்றுக்கொள்ள முடியாது என்பதை
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள். அப்ப அல்லாஹ் இரக்க குணத்தை மனிதர்களுக்கும் வழங்கியிருக்கின்றார். அந்த இரக்க குணம் யாருக்கு தெரியுமா அதிகம்? நம்மை பெற்றெடுத்த தாய் இருக்கா பாருங்க, அவளுக்குத்தான் அதிகமான இரக்க குணம். அதான் தாய் பாசம் என்றுதான் சொல்வார்களே தவிர தந்தை பாசம் என்று யாரும் சொல்ல மாட்டார்கள். தாய் நாடுதான் சொல்வார்களே தவிர யாராவது தந்தை நாடுன்னு சொல்லியிருக்காங்களா? உன் தாய் நாடு எதுன்னு கேட்பாங்க, உன் தந்தை நாடு, உன் தாத்தன் நாடு யாரும் கேட்க மாட்டார்கள். அதே நேரத்தில் தாய் மொழி என்றுதான் சொல்வார்கள், தந்தை மொழி என்று சொல்ல மாட்டார்கள். அப்ப மொழி என்பதும் நாடு என்பதும் பாசம் என்பதும் தாயோடு தான் இணைக்கப்படுகிறது. தாயோடு இணைக்க போய் தான் அந்த பாசம் இன்றைக்கும் உலகத்தில் நடமாடிக்கொண்டே இருக்கின்றது. சையதனா அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி அஹ்மது என்ற நூல்ல 13467வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஒரு சிறுவன் மதீனாவுடைய ஒரு வீதியில விளையாடி கொண்டிருக்கின்றார். அந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நாங்களும் சஹாபாக்களும் அந்த சிறுவனை கடந்து செல்வதற்காக அந்த பாதையிலே வந்து கொண்டிருந்தோம். உடனே சிறுவனின் தாயார் என்ன செஞ்சா தெரியுமா? ஓடி வந்து தன்னுடைய குழந்தையை தூக்கி தன் மார்போடு அணைத்துக் கொண்டார். அவளுக்கு என்ன பயம்? சஹாபாக்கள் நம்ம மகனை தள்ளி விட்டுருவாங்களோ அப்படிங்கிற ஒரு அச்சம். இதை சஹாபாக்கள் பார்த்து விட்டு சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யார சூழல்லாம் மாகாணத்து ஹாதிகி நீ தூக்கிய இவனாக பெய்தார். தாயின் மீது இவ்வளவு பாசம் வைத்திருக்கின்றாரே, இவள் தன் பிள்ளையை நரகத்தை தூக்கி போடுவாள் அப்படின்னு கேட்கிறாங்க. உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், போடவே மாட்டாள். அப்படித்தான் அல்லாஹ் என்ன செய்வானா, தன் அடியார்களை அநியாயமாக நரகத்தை தூக்கி போடவே மாட்டான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதாக அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஹதீஸை அறிவிக்கின்றார்கள். அருமையானவர்களே, இதே பாசம்தான் பறவைகளுக்கும் உண்டு, கால்நடைகளுக்கும் உண்டு. ஸைத் இப்னு அஸ்லம் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி ஷுஅபுல் ஈமான் என்ற நூல்ல 6730வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய தோழர்களை அழைத்துக் கொண்டு ஒரு பயணத்திலே செல்கிறார்கள், ஒரு பிரயாணத்திற்கு செல்கிறார்கள். அப்போ ஒரு இடத்துல தங்குறாங்க, சஹாபாக்கள் தான் தங்குறாங்க. அதுல ஒரு சஹாபி என்ன செய்யறார் அப்படின்னா, ஒரு பறவை குஞ்சை எடுத்து தன் மடியிலே போட்டுக் கொள்கின்றார். குஞ்ச காணும் வந்து தாய் பறவை அங்குமிகுமாக பறக்கிறது. கடைசி அந்த சஹாபியினுடைய மடியில் அந்த குச்சி இருப்பதை தெரிந்து கொண்டு அந்த தாய் பறவையும் சேர்ந்து அந்த சஹாபியினுடைய மடியில் வந்து படுத்துக் கொண்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அஜபல்லி ஹாதிஹி தாயர், இந்த பறவைகளை பார்த்தீர்களா, எவ்வளவு ஆச்சரியமாக இருக்கிறது. இதற்கு அல்லாஹ் இரக்கத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான். அதனால்தான் தன் குஞ்சின் மீது இவ்வளவு பாசத்தை செலுத்துகிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொல்லி காட்டுவார்கள். அருமையானவர்களே, சமீபத்துல ஒரு அம்மாவுக்கு 2 குழந்தை பிறக்குது. 2 குழந்தைகள் பிறக்கிறது. ஒரு குழந்தை இறந்து விடுகிறது. அந்த தாயிடத்தில் இறந்த குழந்தைகளுடைய செய்தியை தாயிடத்தில் சொல்ல வேண்டும். உயிருள்ள குழந்தைங்க கையில கொடுத்துட்டாங்களாம். கொடுத்த உடனே அந்த தாய்க்கு சொன்னாங்களாம், இறைவன் உனக்கு 2 குழந்தைய தந்திருக்கிறான், அது ஒண்ணு உனக்கு தந்திருக்கிறான், ஒன்ன தனக்கு வச்சுக்கிட்டான், நீ அதை சகித்துக் கொள்வாயா என்று கேட்கின்ற பொழுது அந்த அம்மா சொல்லிச்சான், இன்னலில்லாஹி மா அஹத வ அஅதா, இறைவன் எனக்கு வழங்கியதும் அவன் எடுத்ததும் அல்லாஹ்விற்கு தான் சொந்தம், எனவே நான் அதை பற்றி கவலைப்பட மாட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே அப்ப மருத்துவர்கள் சொன்னாங்களோ, அவங்களுடைய 2 குழந்தைகளும் ஒரு குழந்தை இறந்துருச்சு. உடனே அந்த தாய் சொன்னாலும் பரவாயில்லை, அல்லாஹ் தானே தந்தான், அவனை எடுத்துக்கொண்டான் என்று சொன்ன பின்னால் அந்த தாய் கேட்கிறா, இறந்த குழந்தை என்ற ஒரு தாங்க என் மார்போடு அணைத்து நான் கொஞ்ச வேண்டும், எனக்கு ஆசையாக இருக்கிறது என்று சொன்ன உடனே இறந்த குழந்தையை தாயினுடைய கரத்துல கொடுத்துட்டு உயிருள்ள குழந்தையை மருத்துவர்கள் கொண்டு செல்கிறார்கள். இந்த அம்மா என்ன செய்து மார்போடு அணைத்து குழந்தையை கொஞ்சிது.
கொஞ்ச நேரத்துல பார்த்தா அந்த குழந்தைகளுடைய அழுகுரல் கேட்கிறார். அது உயிருள்ள குழந்தைகள்ல, தாயின் மார்போடு அணைக்கப்பட்ட குழந்தை உயிர் பெற்று அழ ஆரம்பிக்கின்றது. இதான் தாய்ப்பாசம். அப்ப மருத்துவர்கள் சொன்னாங்களா, எந்த மருந்துக்கும் வராத ஒரு உயிர் தாயினுடைய வாடையை நுகர்ந்தவுடன் அந்த குழந்தைக்கு வந்திருக்கிறது என்று மருத்துவர்கள் சொன்ன ஒரு செய்தி அரபு நாட்டு பத்திரிகைகள்ல பதிவு செய்யப்படுகிறது. அப்ப அந்த அளவிற்கு தாயின் பாசம், தாயின் அன்பு, இந்த தாயின் அன்பை விட 70 மடங்கு 700 மடங்கு அன்பை கொண்டவன் தான் அல்லாஹு ரப்பல் ஆலமீன். ரமலான் மாசத்துல முதல் 10 நாட்கள்ல அல்லாஹும் மர்ஹம்னா, அல்லாஹும் மர்ஹம்னா, இறைவா எங்களுக்கு இரக்கம் காட்டி கிருபை செய், ரஹ்மத்தை செய் என்று நாம் அதிகமாக கேட்க வேண்டும் என்பதாக ஹதீஸ்களின் மூலமாக நாம் பார்க்கிறோம். எல்லாம் வல்ல இறைவன் எல்லா நாட்களிலும் நம் மீது கிருபை செய்வானாக. குறிப்பாக ரமலானுடைய நாட்களில், மாதங்களில் அல்லாஹ் நமக்கு அதிகமாக கிருபை செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.